விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிகழ்வு இந்தியன் கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸோட வெல்பீயிங்கை எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விங்க எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க எம்ப்ளாயிஸோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. ஏன்னா யூஸ்வலாகவே சமீப காலங்களில் இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்தியன் கம்பெனிஸ் அவங்களோட ஊழியர்களுக்கு அதிகமாக ஒர்க் கொடுக்குறாங்க, ஒர்க்லோடு அதிகமாக போயிட்டுருக்கு, எக்ஸசிவ் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு சமீப காலங்களாக பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த நிகழ்வு வந்திருக்கு. கேரளாவை சேர்ந்த 26 வயதான ஆனா செபாஸ்டியன் அப்படின்றவங்க சிஏவை டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணி அவங்களோட முதல் வேலைக்கு சேர்றாங்க. எப்போ சேர்ந்தாங்க அப்படின்னா, இந்த வருடம் மார்ச் மாதத்தில் பூனேல இருக்கக்கூடிய ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் அப்படின்ற ஒரு அக்கௌண்டிங் ஃபர்மில் ஆடிட்டராக ஜாயின் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தோடைய ஆடிட் அண்ட் அசூரன்ஸ் டீமில் இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. மார்ச் மாதம் ஜாயின் பண்ணுறாங்க. சிஏல டிஸ்டிங்ஷனோட ஜாயின் பண்ணும்போது ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் போக போக அவங்களோட நம்பிக்கை முற்றிலுமாக தகர்ந்து போகுது. மார்ச் மாதம் ஜாயின் பண்ண ஆனா செபாஸ்டியன் அடுத்த 4 மாதங்களில் இறந்து போயிடுறாங்க. இதுதான் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 4 மாதங்களில் 26 வயதுடைய ஒரு பெண் கார்டியாக் அரெஸ்டால இறந்து போயிருக்கிற சம்பவம். இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வியும் அப்படின்ற விவாதமும் மீண்டும் இப்போ நாடு முழுக்க எழுந்திருக்கு. இவங்க ஜூலையில் இறந்தாலுமே சமீபத்தில் ஆனா செபாஸ்டியனோட தாயார் அனிதா அகஸ்டின் அந்த நிறுவனத்தோட தலைவர் ராஜீவ் மெமானிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. மெயில் மூலிமா அந்த கடிதம் அனுப்பப்பட்டதா செய்தியெல்லாம் வருது. இந்த கடிதத்தில் தான் பல்வேறு திடுக்கிடும் விஷயங்களை அவங்க அம்மா ரிவீல் பண்ணுறாங்க. என்னோட பொண்ணோட இறப்புக்கே அதீத ஒர்க் ப்ரெஷர் தான் காரணம். அவங்களுக்கு உங்கள் நிறுவனம் அதிகமாக ஒர்க் லோட்ஸ் கொடுத்துட்டே இருந்தது. அவங்களுக்கு தொடர்ச்சியாக எந்த விதமான பிரேக்குமே இல்லாமல் அடுத்தடுத்து ஒர்க் லோட்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இதனாலேயே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. அவங்க இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. ஆனால் வேலைக்கு சேர்ந்த 4 மாதத்திலேயே அவங்களுக்கு எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதீத ஒர்க்லோடு காரணமாக ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற தகவலை அவங்களோட தாயார் அந்த நிறுவனத்தோட தலைவருக்கு எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறுவன தலைவராக உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயிஸோட வெல்பீயிங்கையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட கடிதத்தில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க, ஆனால் அவங்களோட இறுதி ஊர்வலத்திற்கு உங்கள் நிறுவனத்திலிருந்து யாருமே கலந்துக்கல, இது ரொம்ப மனதளவில் எங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்ற தகவலையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. இந்த கடிதம் தான் இந்தியா முழுக்க வைரலாக போனதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்வியை தொடர்ச்சியாக தான் பல்வேறு தலைவர்கள், பல்வேறு ஆக்டிவிஸ்ட் எல்லாமே இந்திய நிறுவனங்கள் அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வெல்பீயிங்கை அவங்க ப்ரையாரிட்டிஸ் கொடுத்தாகணும், அவங்களோட வெல்பீயிங்கை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு டிமாண்டையும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு தலைவர்களுமே இது குறித்து கருத்து தெரிவிச்சதை நம்மளால் பார்க்க முடியுது. மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம் அஜித் பவாருமே இது குறித்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த சம்பவம் அவரோட மாநிலத்தில் நடந்ததுனால அவர் என்ன சொன்னார்னா, இளைஞர்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால இறக்குறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, இது குறித்து நம்ம உடனடியாக கவனம் செலுத்தி ஆகணும் அப்படின்ற கருத்தை சொன்னார். அதையும் தாண்டி இந்த நிறுவனம் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிற மாதிரி உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சிருந்தாரு. ஆனா செபாஸ்டியனுக்கு இதுதான் முதல் வேலை. அவங்க சிஏ முடிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக காலேஜ்லேயே டாப்பராக வந்தவங்க சிஏலையும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுறாங்க. முதல் வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண அவங்களுக்கு 4 மாதத்துலேயே இப்படி ஒரு முடிவு காத்திருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. யூஸ்ஃபுல்லாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சிஏ தான் இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்ட்டு. சிஏல தான் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு, அதை படித்து கிளியர் பண்ணுறதுக்கே நிறையா காலம் தேவைப்படும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்க சிஏல இருக்கிற ப்ரெஷரையும் தாண்டி அதை கடினமாக படித்து டிஸ்டிங்ஷனில் வர்ற அளவுக்கு அவங்க படித்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையில் சேர்றாங்க. ஆனால் இந்த நிறுவனத்தில் அவர் சந்தித்த ப்ரெஷர்
சிஏல சந்திச்ச ப்ரெஷரோட அதிகமாக இருந்திருக்கு. இதுதான் அவரோட உடல்நிலைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா செபாஸ்டியனோட இமிடியட் மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து ஆனாவுக்கு தொடர்ந்து அதிகமாக ஒர்க் கொடுத்துட்டே இருந்தார். ஆனாவுமே அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே வந்து ஒர்க் எதுவுமே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்காக போகுன்றதுனால கொடுத்த வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அதுவே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி இருக்கு. இதில் இன்னும் சில முக்கியமான தகவல் இல்லைன்னா, ஆனா செபாஸ்டியனுக்கு அவங்களோட ஒர்க்கிங் ஹார்ஸையும் தாண்டி அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வேலை செய்யும் நேரத்தையும் தாண்டி அவங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் அவங்க வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. எந்த விதமான பிரேக்கும் எடுக்காமல், சரியாக தூங்காமல், சரியாக சாப்பிடாம தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஒர்க்லோட சந்திச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. ஆனால் ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க வந்து அதிகமாக லீவ் எடுக்காமல், அவங்களுக்கு லீவ் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கு ஒரு சில சமயங்களில். அதையும் கடந்து தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இறுதியில் 4 மாதங்களில் ஆனா செபாஸ்டியன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய பாதிப்புக்குள்ளாகி அவங்க இறக்குற அளவுக்கு வந்திருக்கு. ஆனா செபாஸ்டியன் வந்து வீக் ஆஃப்ஸ்லையும் அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, வீக்கெண்ட்ஸ்லையும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கேட்ட லீவை வந்து நிறுவனம் கொடுக்கல. அவங்களுக்கு தொடர்ந்து அதிகமான வேலைகள் கொடுக்கப்பட்டே வந்திருக்கு. இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா செபாஸ்டியன் இப்போ தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்தி அவங்களுக்கு அதீதமாக ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, ஆனா செபாஸ்டியனோட தாயார் வந்து நிறுவனத்துக்கு மெயில் போட்டாங்க இல்லையா, அந்த மெயிலேயே வந்து இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜூலை 6ஆம் தேதி நானும் என்னோட கணவரும் பூனேக்கு போயிருந்தோம். பூனேயில் எங்கள் பொண்ணோட சிஏ கான்வெகேஷனில் கலந்துக்க போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொன்னாங்க. ஸோ சிஏ கான்வெகேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். டாக்டரும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணு சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு சில மருந்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கான்வெகேஷன் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்க வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்களாம். இதை வந்து அவங்க தாயார் சொல்லியிருக்காங்க. எங்களோட எங்கள் பொண்ணு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு அதிகமாக ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்தோன்னே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அதிகமாக ஒர்க் இருக்குது, நான் ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அந்த மெயிலில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போயிட்டதா அவங்க தாயார் பதிவு பண்ணுறாங்க. ஆனா செபாஸ்டியனோட இந்த இறப்பு குறித்து அவங்க தாயாரோட மெயில் எப்போ வைரல் ஆச்சோ அப்பயே வந்து மத்திய அரசு இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது குறித்து நாங்கள் விசாரிப்போம், இது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க செய்தி தான், இது குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட இறப்பு பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்தியன் கம்பெனிஸ் உண்மையாகவே அவங்களோட எம்ப்ளாயிஸோட வெல்பீயிங்கை கண்டுக்கிறது இல்லையா, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்ற விவாதங்கள் ஏற்படுத்தியிருக்கிற சமயத்தில் தான் ஆனா செபாஸ்டியனோட இறப்பு குறித்தும் அவங்களோட தாயாரோட கடிதம் குறித்தும் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் வந்து இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்கோட இந்தியா தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் மெமானி அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார். அந்த மெயில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மெயிலை வந்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு குறிப்போடு தான் அந்த மெயிலில் அவர் அனுப்புனார். ஆனால் இருந்தாலுமே அந்த மெயில் வந்து இப்போ லீக் ஆயிடுச்சு. அந்த மெயிலே அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி ஆனா செபாஸ்டியனோட இறப்பு ரொம்ப மனவேதனை அளிச்சிருக்கு, அவங்களோட தாயாரோட கடிதத்தை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம், நாங்கள் எங்களோட எம்ப்ளாயிஸோட வெல்பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரோம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெல்பீயிங்கை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற வழிகளை நாங்கள் வந்து கண்டறிய போகிறோம் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து ராஜீவ் மெமானி ஆனா செபாஸ்டியனோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தாலும், இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் ஆனா செபாஸ்டியனோட இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்காதது வருத்தம் அளிக்குது அப்படின்ற பதிவையும் அவர் போட்டிருந்தாரு. எங்களோட நிறுவனத்தில் ஒர்க் ப்ரெஷரால் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அப்படின்றத என்னால் நம்ப முடியல அப்படின்ற கருத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இவரோட கருத்து ஒரு பக்கம் பேசு பொருளாக மாறினாலுமே ஆனா செபாஸ்டியனோட இறப்பு இந்தியா முழுக்க பெரிய விவாதத்தையும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசு இது குறித்து விசாரணை நடத்தி இந்திய நிறுவனங்களில் எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வையும் மேற்கொள்ளணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கு. இவங்களோட இறப்பை தொடர்ந்து பல்வேறு ஊழியர்கள்லாம் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் எப்படி வந்து நடத்தப்படுறோம் நிறுவனங்களில், எப்படி நிறுவனங்கள் வந்து எங்களை நடத்துது, எப்படி தொடர்ந்து எங்களுக்கு வந்து அதிகமாக ஒர்க் கொடுக்கப்படுது, எங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, எங்களுக்கு எப்படி ஆங்ஸைட்டி ஏற்படுது, நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்ட்டு பல்வேறு தகவல்களை எம்ப்ளாயிஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா 26 வயதே ஆன ஒரு பெண் வந்து அதீத ஒர்க் ப்ரெஷர்னால இறக்குறாங்கன்றது ஒரு சாதாரண இழப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காது அப்படின்ற உத்தரவாதத்தை இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இந்திய அரசாங்கமும்
ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.